பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். அருமையான தேவ ஜனமே, இன்று நாம் பார்க்க போகிறது ஜெபத்தில் வரும் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும். 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் 31, 32. உன் பெயர் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்தினதன் பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கைப்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அருமையானவர்களே, யாக்கோபு தன்னுடைய தாய் நாட்டுக்கு திரும்பி வரும் பொழுது ஆண்டவராகிய கடவுள் அவரை சந்திக்கும் பொழுது அவர் ஒரு பயத்தோடு வருகின்றார். அருமையானவர்களே, தன்னுடைய சகோதரன் என்ன செய்து விடுவாரோ என்று சொல்லி ஒரு அச்சத்தோடு அவர் அந்த இடத்துல வந்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, வரும் பொழுது ஆண்டவரை எதிர்கொண்டு அவர் சந்திக்கும் பொழுது அவர் ஆண்டவரை பற்றி கொண்டார். அருமையானவர்களே, பற்றி கொண்டு அவர் விடவே இல்லாதபடி ஆண்டவர் போக முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார், யாக்கோபே, நீங்கள் என்னை விடுங்கள் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காவிடில் நான் உங்களை எங்கிருந்து அனுப்ப போவதில்லை என்று சொல்லி உறுதியாக அவர் தொடையை பற்றி கொண்டார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் யாக்கோபுக்கு சொன்ன ஒரு வார்த்தை, இன்று உங்கள் பெயர் இன்று முதல் யாக்கோபு அல்ல இஸ்ரவேல் என்று அங்க ஆண்டவர் மறுமொழியாக ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அருமையான தேவ ஜனமே, யாக்கோபு ஏமாத்துக்காரன் என்று பொருள்படுகிறது. அவன் ஏமாத்தினபடினாலே அவன் பழைய பெயர் யாக்கோபு, புதிய பெயர் இஸ்ரவேல், ஆசீர்வதிக்கப்பட்ட பெயர். என்னைக்கு ஒரு மனிதன் மனம் திரும்புகிறானோ, என்னைக்கு ஒரு குடும்பம் மனம் திரும்புகிறதோ, அவர்கள் மித்தம் ஆண்டவர் சந்தோஷத்துல அந்த மக்களை இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிறார். இஸ்ரவேல் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்திலே சொல்லுகிறது, உன் பெயர் இஸ்ரவேல் என்று ஆண்டவர் யாக்கோபுக்கு உரைத்தன பொருட்டு அவர் வழிவந்த குலங்களின் எண்ணிக்கையின்படி எலியா 12 கற்களை எடுத்தார். அதுக்கு அடுத்த வசனம், அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரில் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றிலும் 2 உலகக்கால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அருமையான தேவ ஜனமே, இந்த இடத்துல பாருங்கள், ஏன் இதை செய்கிறார் என்று சொன்னால், அந்தகார வல்லமைகளை உடைக்கப்படுகிறது. அந்தகார வல்லமைகள் என்று சொன்னால் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிற ஒவ்வொரு செயல்பாடுகளும் உடைத்து தகர்த்தெறியப்படுவதற்குத்தான் இந்த வழிகளை எலியா செய்கிறார். அருமையான தேவ ஜனமே, அக்கற்களை கொண்டு ஆண்டவர் பெயரால் ஒரு பலிபீடத்தை கட்டி அப்பலிபீடத்தை சுற்றி 2 உளவுகால் அகலம் உள்ள வாய்க்காலை வெட்டினார். அருமையானவர்களே, ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல் காளைகளை வெட்டி அடுக்கினாராம். பிரைஸ் தி லார்ட். 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்கள். அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் பின் விறகு கட்டைகளை அடுக்கி காளையை துண்டு துண்டாக வெட்டி அவற்றின் மேல் வைத்தார். அருமையான தேவ ஜனமே, இது எதுக்கு நடக்கிறது என்று சொல்லி பின் வரும்போது நாம் பார்க்கலாம். இவர் காளைகளை வெட்டி அந்த பலிபீடத்தின் மேலே வைத்து அந்த மக்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, ஆண்டவர் என்ன மாதிரி வெளிப்படுகிறார், உண்மை உள்ள தேவன் வழிபடுகின்ற அந்த வழிபாடுகளை தான் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய நமக்கு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்கள். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல பழையன கழிந்தன புதியன புகுந்தது என்று ஒரு புதிய சாட்சியாய் நீங்கள் மாறும் பொழுது நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளும் ஆண்டவர் வித்தியாசமாக உங்களுக்கு பண்ணுவார். அருமையானவர்களே, ஆண்டவர் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு வித்தியாசமாய் தெரியும். நீங்கள் கேட்பதெல்லாம் என் தேவன் ஆசீர்வதிக்கிறவர். அருமையானவர்களே, எலியா இந்த இடத்துல விறகு கட்டைகளை அடுக்கி அதன் மேல் காளைகளை துண்டு துண்டாக வெட்டி வைத்தார். 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். பாருங்க, 4 குடம் நிறைய தண்ணீரை கொண்டு வந்து எரிபலியின் மேல் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள். அருமையானவர்களே, இந்த இடத்துல நீங்க அருமையா பார்க்கலாம்.
ஆண்டவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி. தண்ணீர் கூட ஊற்றினால் அந்த விறகு நனைந்து விடும் அருமையானவர்கள். அந்த பொருட்கள் எல்லாம் நனைந்து விடும். அந்த பொருட்கள் எல்லாம் நனைந்து விட்டால் எதை கொண்டு உங்களுக்கு தீ மூட்ட முடியும்? அது அவ்வளவு சீக்கிரம் எரியாது அருமையானவர்களே. அது எரிய வைக்கவும் முடியாது. ஏன் என்று சொன்னால் அது தண்ணீரால் நனைந்திருக்கிறது. அந்த கட்டையும் அதில் வைத்திருக்கிற பொருள்களும் நனைந்திருக்கிறது அருமையானவர்களே. இங்க நீங்கள் நன்றாக ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது, அதுக்கு எதிராக செயல்படுகிறவர்கள், ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகிறவர்களால் என்ன முடியவில்லை, ஆண்டவரோடு ஒன்றித்து வாழ்கிற மக்களுக்கு என்ன செய்ய முடியும், அதுதான் இங்க வேறுபடுகிறது அருமையானவர்களே. இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், நீ ஆண்டவர்கிட்ட இருந்தா என்ன செய்ய முடியும், அழகு கிட்ட இருந்தா என்ன செய்ய முடியும், விசுவாசு கிட்ட இருந்தா அவன் என்ன செய்ய முடியும், ஆண்டவர்கிட்ட இருந்தா நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொல்லித்தான் எலியா இந்த காரியத்தை செய்கிறார் அருமையானவர்களே. ஆண்டவருக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் வேண்டும். ஆண்டவருக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் ஒரு வித்தியாசம் வேண்டும். ஆண்டவரை நம்புகிறவர்களுக்கும் ஆண்டவரை நம்பாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்கிற இந்த இடத்துல எலியா செய்கிற ஒரு பெரிய அற்புதமான காரியம், காளைகளை வெட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொன்னார். பாருங்க, எல்லாம் அவரு நனைய வைக்கிறார். என் தேவனால் கூடும் என்று சொல்லி அந்த தேவன் கிட்ட வைத்திருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, உறுதி, விசுவாசம். என் தேவனால் கூடும், ஒரு கலக்கம் இல்லாத ஒரு மனசு. நம்ம எங்க சென்றாலும் எங்க இருந்தாலும் ஆண்டவரோடு ஒன்றித்திருக்க வேண்டும் அருமையானவர்களே. ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கும் பொழுது உங்களை என் தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். எந்த வேலை செய்தாலும் எந்த காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் ஆண்டவரை முன் வைத்து நீங்கள் செய்யும் பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் விண்ணப்பங்களை என் தேவன் அப்பொழுதே ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார் அருமையானவர்களே. நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு செவி கொடுக்கிற தேவன் என்று இங்க நமக்கு ஒரு அதிகாரத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் இந்த இடத்துல நாம் பெற்றுக்கொள்கிறோம் அருமையானவர்களே. அதுக்கடுத்த வசனம் சொல்கிறது, அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தனர். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தனர். 34வது வசனம் சொல்கிறது, 4 குடங்கள் நிறைய தண்ணீர் கொண்டு வந்து எரிபலியின் மேலும் விறகு கட்டைகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார். அவர் 2ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 2ஆம் முறையும் அவ்வாறே செய்தார்கள். அவர் 3ஆம் முறையும் செய்யுங்கள் என்றார். அவர்கள் 3ஆம் முறையும் அப்படியே செய்தார்கள். அருமையானவர்களே, பாருங்க, 3 முறை ஊற்றப்படுகிறது. இந்த 3 முறை எதற்காக ஊற்றுகிறார்கள் என்று நாம் இங்கே பார்க்க வேண்டும். இந்த 3 முறை அவர் ஏன் இந்த இடத்துல ஊற்ற சொன்னார், அது ஒரு விளக்கம் இருக்கிறது அருமையானவர்களே. 12 குளத்தை குறிக்கிற அந்த 12 கற்கள், 12 குடம் தண்ணீர், இதுக்கு சம்பந்தப்படுத்துகிறார். பாருங்களேன், 12 குளத்தின் சாட்சியாக ஆண்டவரை உம்மை நான் கூப்பிடுகிறேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. பாருங்க, அவர் பாருங்க 3 முறை ஊற்ற சொல்கிறார். ஒரு முறை ஊற்றும் பொழுது 4 குடம் தண்ணீர்கள். இதுலயும் அவர் 12 சேர்க்கிறார். அருமையானவர்கள், ஆண்டவர்கிட்ட கேட்கிறார் அவர், 12 குளங்கள் மித்தம் ஆண்டவரே, நீர் இந்த இடத்துல இறங்குவீர் என்ற விசுவாசத்திலே நான் செய்து கொண்டிருக்கிறேன், விசுவாசத்திலே செய்து கொண்டிருக்கிறேன் என்று அருமையானவர்களே இந்த வேத வசனம் நமக்கு போதிக்கிறது. அருமையானவர்களே, அருமையான தேவ ஜனமே, இந்த 12 குளங்களும் தேவன் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்குது அருமையானவர்களே. அப்படி 3ஆம் முறையும் 4 குடங்கள் தண்ணீரை அவர் அது மேல் சொன்னார். 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்கள். எனவே தண்ணீர் பலிபீடத்துக்கு ஓடியது, மேலும் வாய்க்காலை அவர் தண்ணீரால் நிரப்பினார். Praise the Lord. Praise the Lord. அந்த வாய்க்கால்ல எல்லாம் நிறைஞ்சி எல்லாம் நனைஞ்சி அந்த வாய்க்கால்ல நிக்கிது தண்ணி. Praise the Lord. அருமையான தேவ ஜனமே, இங்க நீங்க பார்க்கணும், நம்மை உண்டாக்கி உயிராக்கி ஆசீர்வதித்த தேவன் இந்த இடத்துல எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்கிறார் என்று அருமையானவர். இந்த எலியா செய்த காரியத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். இதுதான் ஒரு எலியாவை போல இருக்கிற ஒரு உத்தமமாய் செய்கின்ற ஊழியக்காரர்கள்.
நாம் உத்தமமாய் ஆண்டவர்கிட்ட ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் அருமையானவர்களே, நீங்கள் சொல்வதெல்லாம் வாய்ப்பு செய்யும் என்றுதான் இந்த வேத வசனம் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறது. அருமையானவர்களே, நீங்கள் சொல்லுவதெல்லாம் என் தேவன் வாய்ப்பு செய்வார். அருமையானவரே, ஏனென்று சொன்னால் நீங்கள் ஆண்டவருக்கு உத்தமமாய் இருக்கிறீர்கள். எலியா வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் என் தேவன் ஆசீர்வதித்தார். அருமையானவர்களே, ஆண்டவருடைய சாயலாய் உண்டாக்கி உயிராக்கி ஆசீர்வதித்த தேவன். ஒரு மனிதனை ஆண்டவர் சாயலாய் உருவாக்கினவர். களிமண்ணை பேச வைத்தவர். இந்த களிமண்ணை நாசியிலே மூச்சை ஊதினவர். அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கம் கூர்மை வாய்ந்த பட்டை வண்டி. இந்த நிர்ணயம் இந்த இடத்திலே நடக்கிறது. அருமையானவர்களே, என் பெயரின் பொருட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை என் தேவன் கொடுப்பார் என்று சொன்னால், அருமையான தேவ ஜனமே, எங்கு சென்றாலும் ஆசீர்வாதமாயிருப்பாய். நீ எதை செய்தாலும் ஆசீர்வாதமாயிருப்பாய். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய கடவுள் இந்த இடத்துல சொல்கிறார். அருமையானவர்களே, அவர் எவ்வளவு அற்புதமாய் அவர் சொல்கிறார் பாருங்கள். இந்த காளைகளை வெட்டி பலிபீடத்திலே வைத்துவிட்டு அதன் மேல் 12 குடங்கள் தண்ணீரை ஊற்றுங்கள் என்று சொல்லி அந்த வாய்க்காலை நிறைக்க வைத்து அதன் மேல் இருக்கிற எல்லா விதமான பொருட்களும் நனைந்தபடினாலே போராட்டத்திலே இருக்கிறது. அந்த இடத்துல உன் தேவன் கடவுள் உண்மையானவரா, எங்கள் தெய்வங்கள் உண்மையானதா என்று ஒரு போட்டிகள் வருகிறது. அந்த இடத்திலே நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறீர்களே, அற்புதத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார். அவர் இந்த இடத்துல செய்ய முடியுமா என்று ஒரு போராட்டத்தின் மத்தியிலே இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவருக்கும் வெற்றின வழிபாடுகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்திலே உயிர் உள்ள தேவன் என்று வெளிப்படுகிறார் என் தேவன். அருமையானவர்களே, பிரைஸ் தி லார்ட். படிங்க. மாலை பலி செலுத்தும் நேரமாயிற்று. இறைவாக்கினர் எலியா பலிபீடத்தின் அருகில் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரேல் என்பவர்களின் பலிபீடத்தின் அருகில் வந்து ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே என்று அவர் கூப்பிடுகிறார். அருமையானவர்களே, இஸ்ரேல் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே. பாருங்க, அவர் சொல்றாரு, என்ன மாதிரி கூப்பிடுறாரு பாருங்களேன். எங்கள் முன்னோர்களின் கடவுளே, எங்கள் முன்னோர்களை நீர் வழி நடத்தின என் தேவனே, இந்த இஸ்ரேல் மக்களுக்காக வந்து இறங்குங்க ஆண்டவரே. அசுரர் பலிபீடத்தின் அருகில் வந்து ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, இஸ்ரேலின் என்பவர்களின் கடவுளாகிய ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி, என்னுடைய எதிரி ஆண்டவரே எங்களை மேற்கொள்ளாதபடி இந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே என்று அவர் முழந்தால் இட்டு ஆண்டவரை துதிக்கிறார். அருமையானவர்களே, அப்படி இஸ்ரேலின் கடவுள் நீரே என்றும் இவற்றையெல்லாம் நான் உம் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்க செய்தருளும். பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களை பாருங்களேன், நீங்க எந்த காரியம் செய்தாலும் அருமையானவர்களே, நீங்கள் எதை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்டாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை இஸ்ரேலின் கடவுள் நீர் என்றும். பாருங்க, எங்களை ஆசீர்வதித்த தேவன் நீர் என்றும். கிறிஸ்தவ மக்களே, கிறிஸ்துக்குள் வாழ்கிறவர்கள், இறை மக்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இஸ்ரேல் மக்களே, இஸ்ரேல் கடவுளே நீர் என்றும் இவற்றையெல்லாம் நான் வாக்கின்படியே செய்தேன் என்றும் இன்று விளங்கச் செய்யும். பாருங்க, விளங்கச் செய்தருளும் ஆண்டவரே. அவர் மேல ஆணையிட்டு சொல்றாரு. ஆனா எவ்வளவு ஒரு நம்பிக்கை பாருங்களேன் அவருக்கு. அவர் எவ்வளவு ஒரு ஆழமா சொல்றாரு பாருங்களேன். ஒரு இறைவாக்கினன் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் உள்ளது. அவரால் அன்றி அந்த வார்த்தை அந்த இறைவாக்கினன் வாயில் வராது. என் தேவன் பேசினால் ஒழிய அந்த இறைவாக்கினன் வாயிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் உள்ளது. மக்களே, நீங்கள் ஆண்டவரால் பேர் பெற்றவர்கள், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் வேர்பிரிக்கப்பட்டவர்கள். நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அருமையானவர்களே, என் தேவன் அதை அங்கீகரிக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, நாம் சாதாரண மனிதன் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு இருக்கலாம். அருமையானவர்களே, நீங்கள் எப்போ பாவத்தை விட்டு விலகினீர்களோ, எல்லா தீய பழக்கத்திலிருந்து விடுதலை ஆனீர்களோ, அந்த நாள் முதல் நீங்கள் இஸ்ரேல் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அருமையானவர்களே, நீங்கள் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே செம்மையாய் சீராய் ஆசீர்வாதமாய் இருக்கும். அருமையானவர்களே, இதைத்தான் உண்மை உள்ளவர்களுக்கும் உண்மை இல்லாதவர்களுக்கும் என் தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஈவு. நம் ஆண்டவரிடத்திலே உண்மையாய் உத்தமமாய்
இருந்தோம் என்று சொன்னால், அருமையானவர்களே, இந்த இடத்துல நீங்கள் சொல்வதெல்லாம் வாய்க்க செய்யும் அருமையானவர்களே. அப்படிதான் எலியா செய்து கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே. ஆண்டவர் மேல அவருக்கு எவ்வளவு ஒரு பற்று பாருங்களேன். எங்களை பாலைவனத்திலே வழி நடத்தின என் தேவன் எந்த காரியத்தையும் வாய்க்க செய்வார் என்ற உறுதியோடு அவர் செய்கிறார் அருமையானவர்கள். அவரை போல நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த இடத்துல என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு சந்தேகத்திலேயே நாம் இருப்போம். ஐயோ, நமக்கு எதிராளிக்கு எதிராக செய்யும் பொழுது நம்மளது இதை வாக்கி செய்யவில்லை என்று சொன்னால் நாம் என்ன ஆகுவோம் என்ற ஒரு கலக்கத்தோடு நாம் எந்த காரியத்தையும் செய்து கொண்டே இருப்போம். ஆனால் எலியா அப்படி செய்யவில்லை அருமையானவர்கள். நீரே எங்களை உயிராக்கி உண்டாக்கி ஆசீர்வதித்த தேவன், உம்மால் கூடும் என்ற அந்த விசுவாச நம்பிக்கையோடு அவர் செய்கிறார் அருமையானவர்களே. அடுத்த வசனம் 1 அரசர்கள் 18ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்கள். நீரே கடவுளாகி ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனத்தை மீண்டும் மாற்றுவீர் என்றும், இம்மக்கள் அறியும்படி பதில் தாரும், எனக்கு பதில் தாரும் என்றார். பாருங்க அருமையானவர்கள், நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும், இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும், ஆண்டவரே எனக்கு பதில் தாரும். அந்த மக்கள் நம்பும்படியாக, அந்த விசுவாசத்தில் நிலைத்து நிற்கும்படியாக, இந்த மக்கள் மத்தியில ஒரு மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்கிறார் அருமையானவர்கள். அந்த மக்கள் மத்தியில தேவனுடைய நாமம் மகிமை அடைய வேண்டும். நாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் நினைப்பதெல்லாம் நம் ஊழியத்திலே மகிமை நம்ம தான் மேன்மையாகணும்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் மேன்மைப்படுத்த வேண்டும். ஆண்டவர் இந்த இடத்திலே ஆண்டவரை மேன்மைப்படுத்தி வைக்கிறார். அவர் எலியா சொல்கிறார், நீரே கடவுளாகிய ஆண்டவர் என்றும், நீரே இம்மக்களின் மனதை மீண்டும் மாற்றுவீர் என்றும், இம்மக்கள் அறியும்படி எனக்கு பதில் தாரும், ஆண்டவரே எனக்கு பதில் தாரும். பாருங்க, அவர் எந்த ஒரு விசுவாசத்துல, எவ்வளவு பெரிய நம்பிக்கையில 12 குடம் தண்ணி ஊத்தின அந்த பொருட்கள் மீது, அது நனைந்திருக்கிற ஒரு பொருள், அதை சுற்றி தண்ணீரா இருக்கிறது, அதை ஆண்டவர் முன்னிலையில மக்கள் காணும்படியாக, இதோ என் ஆண்டவரின் செயல்பாடுகளை நீங்கள் பாருங்கள். மார்க் 9:23 சொன்னாரு, நீங்கள் விசுவசிக்க கூடுமானால் அற்புதத்தை காண்பீர்கள், நீங்கள் விசுவசிக்க கூடுமானால் அற்புதத்தை காண்பீர்கள் அருமையானவர்களே என்று சொல்லி அந்த மக்கள் மத்தியில அவர் அந்த பலிபீடத்திலே வைத்த பொருட்களுக்கு கட்டளையிடுகிறார் அருமையானவர்களே. ஆண்டவரின் நெருப்பு கீழே இறங்கி அந்த எரிபலியையும் விறகு கட்டைகளையும் கற்களையும் மணலையும் சுட்டரித்து வாய்க்கால் நீரையும் வற்ற செய்தது. அவர் சொல் முடித்த மாத்திரத்துல, ஆண்டவரே இந்த மக்கள் பார்க்கும்படியாக நாமம் மகிமை அடைய வேண்டும், ஆண்டவரே இந்த மக்கள் உம்மை காணும்படியாக நீ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி இடத்துல